வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் சனி வக்ரகதி நிவர்த்தியாகி நேர்கதியில் போகிறத பற்றியும், சூரியன் விருச்சிக ராசியில் பயணிக்கிறத பற்றியும், சூரியனுக்கு சனி இருக்கக்கூடிய நிலைமைகள், அந்த பலம் ஸ்தான பலத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்ங்கிறத பற்றியும் பார்ப்போம். இந்த பதிவில் மீன லக்னத்துக்கான ஒரு மாதத்துக்கான பலன், அதாவது நவம்பர் 16லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும். இது மாத பலனாக சொல்லலை, சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள இடைவெளியை பற்றி இந்த பதிவில் நம்ம ஆய்வு பண்ணுறோம். நமக்கு விரைச்சனியாக இருக்கிற சனி வக்ரகதியாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் போயிட்டுருக்கார். ஆனால் நட்சத்திரம் அதே நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்காரு, ராகு நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்காரு. நம்ம லக்னத்தில் இருக்கிற ராகு சனி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. சார பரிவர்த்தனையில் 2 பேர் இருக்காங்க. அது சனி ராகுனுடைய பலன். இப்போ நம்ம சனியினுடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்கிற மாதிரி இன்னொரு சனியினுடைய நட்சத்திரமான பூசத்தில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் நம்மளுக்கு பணம் மற்றும் பாக்கியத்தை கொடுக்குறவர் இல்லையா, அவர் அந்த இடத்துல போய் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறது 5ஆம் இடத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. 5ஆம் இடம்னா என்ன? சந்தோஷம், குழந்தைகள், நமக்கு ஒரு விளையாட்டு, ரெக்ரியேஷன், மூளை உழைப்பு, கிரியேட்டிவிட்டி மைண்டோடு செய்யக்கூடிய செயல்பாடுகள், ஒரு விவேகம், இதெல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. அதே மாதிரி தான் 9ஆம் இடம், வெளிநாட்டு தொடர்பு, அந்நிய நபர்கள், பழக்க வழக்கம், பூர்வீகம், தந்தை வர்க்கம், இதெல்லாம் 9ஆம் இடம். ஸோ இந்த 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் சனி நல்லா இல்லை அப்படிங்கிறத தான் சனி சொல்கிறார். அதனால் அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு தடுப்பாக செயல்படுகிறார் சனி. அதனால் இந்த விரைய சனி வந்ததிலிருந்தே நமக்கு என்ன ஆகுது, ஒரு பெருசாக ஒரு கற்பனை திறனோடு எதிர்பார்த்த சம்பவங்கள், நிகழ்வுகள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, மகிழ்ச்சி, சந்தோஷம் பெருசாக வளர்ச்சியாக இல்லை. அதுக்கு எல்லாருக்குமே அப்படி நடக்காது. அந்த திசாபுத்திகள் நடக்கணும். இப்போ சனி திசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. 12ல் சனி இருக்கிறனால மீன லக்னக்காரங்க அத்தனை பேருக்குமே அது சனி 5ஆம் இடம் கெட்டு போச்சு, குழந்தை பிரச்சனை வருது, 9ஆம் இடம் பூர்வீக பிரச்சனை வருதுங்கிறது இல்லை. இதில் டெப்த்தாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பாவத்துக்கு நல்ல நிலைமையில் சனி இல்லை. அதனால் சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அது சாதகமாக இல்லைன்னு எடுத்துக்கணும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்மளுக்கு ராகு திசை நடக்கலாம். அப்போ ராகு திசை என்ன பலனை கொடுக்கும்? ராகு சனி நட்சத்திரத்தில் தானே உட்கார்ந்துருக்காரு. இப்போ சனி 12ல் தானே இருக்கார். அப்போ ராகு திசை என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு சிந்தனைகளில் ஒரு தொய்வை ஏற்படுத்தி கொடுத்துரும். சிந்திக்கிறதே நம்ம லக்னம்தான். என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு டெய்லி ஐடியா பண்ணுறதே லக்னம்தான். அங்கே இருக்கிற ராகு சனி மாதிரி செயல்பட்டாருன்னா, அப்போ எடுத்த காரியமெல்லாம் விரயம், எடுத்த காரியமெல்லாம் தோல்வி, நான் சிந்திக்கிறது எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அல்லது எனக்கு பலகீனமாகவே இருக்குது, உடல் சோர்வு ஏற்படுது, ஒரு ஊக்கமே கிடையாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ராகு திசைக்கு அந்த பலன் எடுத்துக்கணும். இப்படி எல்லாமே திசை செய்யக்கூடிய இது விஷயம் எல்லாமே என்னென்னா நட்சத்திரத்தின்படி செய்யப்படுது. அப்போ அந்த நட்சத்திர சூத்திரங்களை அறிஞ்சு அந்த சூட்சமங்களை பயன்படுத்தி தான் நம்ம பலன் எடுக்கணும். இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ பூர்வீகம் சார்ந்த நன்மைகளை சனி கொடுக்கலை. அப்போ நமக்கு சனி திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது அந்த பூர்வீகம் சார்ந்து கஷ்ட நஷ்டம் ஏற்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது பூர்வீகம் சார்ந்த கிரகத்துக்கும் சனிக்கும் சம்பந்தம் இல்லை உங்கள் ஜாதகத்தில்ங்கும்போது அது நல்லா தான் இருக்கும். அதனால் இதில் நம்ம ரொம்பவும் டெப்த்தாக போய் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது வேண்டாம். அடிப்படையில் இந்த பதிவில் இந்த எடுத்துக்கிட்டு டாபிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சனி நட்சத்திரத்தில் 3 கிரகம் ஜாயின் ஆகிறார். நவம்பர் 19லிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருக்கிற அதே நேரத்தில் செவ்வாய் கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் சனி நட்சத்திரத்துலேயும், ராகு மீன ராசியில் நமக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இந்த முக்கோணமாக இந்த 3 பேரும் சனி மாதிரி ஒன்றா செயல்படுறாங்க. அப்போ இந்த 3 கிரகமும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்துவாங்க. ராகு, செவ்வாய், சூரியன், இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்னு எடுத்துக்கணும் செவ்வாயை. அதே மாதிரி சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தை சமவர்க்கம் பலன்கள்,
நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறோம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கோம், அல்லது கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட்டு சார்ந்த படிப்புகளில் வந்து நமக்கு கவர்மெண்ட் உதவிகள் எதுவும் வர வேண்டியிருந்தாலும் இது எல்லாம் தந்தை சம்மந்தப்பட்ட உறவுகளையும் சூரியன் குறிக்குது. ரத்த சம்மந்தப்பட்ட உறவு, பிளட் ரிலேஷன் அப்படின்னா தம்பி தங்கை சகோதர சகோதரி அமைப்பில் செவ்வாய் வந்து வேலை செய்யும். ராகுங்கிறது வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வெளிநாடு தொடர்பு, நம்மளோட ஒரு இபி கனெக்ஷனு, இது மாதிரி ராகு வந்து வேலை செய்யும். பிரம்மாண்டமான கற்பனை, ஐடி லைனு, இதெல்லாம் ராகுக்கு உண்டானது. அப்போ நம்ம சிந்தனைகளில் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே அந்த சிந்தனையில் இயங்கிக்கிட்டு இருக்கும். இந்த மூணும் நம்மளுக்கு ஒன்றுபடும். ஆனால் அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா சனி 12ல் இருக்கார் இல்லையா, அப்போ நம்ம இன்வால்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வந்து சனி 12ல் இருக்கிறதுனால அது வந்து உறவுகள் சார்ந்து நன்மைகளை கொடுக்காது. அதே பொருள் சார்ந்து இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா அந்த வேலைக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா சனி வந்து நமக்கு தொழில் ஸ்தானத்துக்கு நல்லா இருக்குது. ஆனால் உறவுகள் சார்ந்த இது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ரிலாக்ஸேஷன், குழந்தை பிறப்பு, திருமணம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு சாதகமாக இல்லை. அதுலேயும் பர்டிகுலராக சூரியனை கணக்கெடுக்கும்போது உங்களுக்கு வந்து நவம்பர் 19 டிசம்பர் 2 வரைக்கும் இதில் வந்து முயற்சிகள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவாய்ட் பண்ணிடணும். அந்த நாட்களை சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். வாகனங்கள் போகிறது, முதலீடுகள் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது திடீர் செலவுகள், அது எதன் வழியாக செலவுகள் அப்படின்னா பூர்வீகம் சார்ந்த செலவுகள் கொண்டு வந்து விட்டுரும். அதனால தான் அந்த பூர்வீகத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாங்கிறோம். அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட செலவுகள், இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது நெகட்டிவாக நடக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது, அது சம்மந்தப்பட்ட செலவுகள் வர்றதுக்கும் அப்படி பார்த்துக்கணும். அது மாதிரி இப்போ குழந்தை பிறப்பில் ஈடுபட்டுட்டு இருப்போம். நிறையா இப்போ மாடர்னாக வந்திருக்குது குழந்தை பிறப்புக்கு. அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறது, செயற்கை கருத்தரிப்பு இந்த மாதிரியெல்லாம் போகும்போது அதில் ஃபெயிலியர் ஆகிறது. ஸோ இந்த டேட்டுகளையெல்லாம் நம்ம இப்படி தான் நம்ம கவனிச்சுக்கணும். நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் பாஸ்கர அஸ்ட்ராலஜிஸ்ட்டை படி கணிச்சு 12 பாவத்துக்கும் நம்ம வந்து நட்சத்திரங்கள், உப நட்சத்திரங்கள் தெரிஞ்சுக்கணும். யார் வந்து 12 பாவத்தை இயக்குறாங்க. இப்போ ஒரே கிரகம் 4-5 பொறுப்பு எடுத்துக்கும், 2-3 பாவங்களுக்கும் பொறுப்பு எடுத்துக்கும். அதெல்லாம் நம்ம டைமில் வந்து விதி கொடுப்பனை என்ன சொல்லுது நம்ம பிறந்த டைம்லங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த பிஹேவியரும் அமையும். நமக்கு விதி கொடுப்பனைப்படி தான் திசா புத்தி அந்த டைமில் அந்த கொடுப்பனையை நமக்கு வழங்கும். அது துல்லியமாக நமக்கு எந்த டைமில் நடக்குதுங்கிறத இந்த கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ கோச்சாரம் நெகட்டிவாக இருக்குது, திசா புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது, கோச்சாரம் நெகட்டிவாக இருக்குன்னா தற்காலிகமாக அது நெகட்டிவாக தான் நடக்கும், சாதகம் இல்லாமல் நடக்கும். அதனால் நம்ம வந்து இந்த 12 பாவ அதிகாரிகளை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் போகுது, அது எந்த பாவத்தை இயக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாவத்துக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கேள்விக்கு ஈஸியாக பதில் கிடைச்சிடும். நம்ம எதுக்காக விருப்பப்படுறோமோ அது வந்து இந்த டைமில் சாத்தியமா அல்லது எப்போ அது மறுபடியும் நடக்கும், அந்த எதிர்பார்த்த நிகழ்வுக்கு வந்து எந்த திசா புத்தி காலங்கள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெரிஞ்சு பயணித்தோம்னா ஜோதிடம் வந்து மிக எளிது. அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கும்போது நமக்கு தொழில் பலவேறுபட்ட தொழில்களை பார்க்குறோம். மூளை உழைப்பு சார்ந்த தொழிலையே பல பிரிவுகள் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஃபீல்டு ஒர்க் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து வெறும் டேபிள் ஒர்க் இருக்கும். இப்போ அக்கௌண்ட்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிரகம் இயங்கும், ஒரு பாவம் இயங்கும். அதே மாதிரி ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பாவம் இயங்கும், மருத்துவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பாவம் இயங்கும். அப்போ எந்த பாவம் நமக்கு திசை ரீதியாக செயல்படுகிறது, புத்தி ரீதியாக செயல்படுகிறது, அப்போ அந்த கொடுப்பினைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் அந்த திசையில் அந்த கொடுப்பினையை நம்ம அனுபவிப்போம். நம்ம கேட்ட கேள்விக்கு கரெக்டாக நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு ரிவர்ஸான இதில் இருக்கும்போது தவறான ஃபீல்டை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த தவறான ஃபீல்டிலே பயணிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட அது நடக்காது. அப்போ ஒன்று முயற்சி நம்ம எதில் செய்யணும் அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்ட கொடுப்பினைக்கு
நாம் உடன்பட்டு போகணும். அப்போ நமக்கு அந்த பாவம் வேலை செய்யும். அந்த பாவம் வேலை செய்கிற வரைக்கும் நம்மளும் காத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ தற்காலிகமாக நமக்கு 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ நடந்தால் இது எந்த ஒரு இதுக்குமே சாதகம் இல்லாத ஒரு நிலைமை. அப்போ நிறைய பேர் போராட்டத்தோடையே வாழ்ந்துட்டுருக்காங்க, கஷ்ட நஷ்டத்தோடையே ஒரு அடிமட்ட ஒரு வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கொடுப்பினை வீக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி நமக்கு மாற்றங்கள் எப்போ நிகழுங்கிறது நம்ம அந்த 360 டிகிரியில் நட்சத்திர கொடுப்பினையில் தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.